வணக்கம் மக்களே! வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். ஓகே காய்ஸ், இன்னைக்கு நாம என்ன ரீடிங் பார்க்க போறோம் அப்படின்னா, நியூ மூன். இந்த நியூ மூன்ல யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன மெசேஜ் குடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நாம கேண்டில் வேக்ஸ் ரீடிங் தான் பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு நிறைய மெசேஜஸ் கிடைக்கலாம், சைன்ஸ் கிடைக்கலாம். உங்க பையில நீங்க செலக்ட் பண்றீங்க அப்படின்னா கண்டினியூவா பாருங்க. அதே மாதிரி நான் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு 2 கேண்டில்ஸ் கொண்டு வந்திருக்கேன் கைஸ். பைல் நம்பர் 1 வந்து இந்த பிங்க் அண்ட் பைல் நம்பர் 2 வந்து இந்த வயலட். உங்களுக்கு எந்த கேண்டில் பிடிச்சிருக்கோ அந்த கேண்டிலை செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் கேண்டிலை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் டைம் ஸ்டாம்பை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போய் பார்த்துக்கலாம். ஓகேவா கைஸ்? ஓகே, வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஓகே, பைல் நம்பர் 1. ஹலோ பைல் நம்பர் 1. யாரெல்லாம் இந்த பிங்க் கலர் கேண்டில் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கான ரீடிங் இதோ. வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஓகே, பைல் நம்பர் 1க்கு என்ன மெசேஜ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க யூனிவர்ஸ் இந்த நியூ மூனுக்கு? பைல் நம்பர் 1, ரீசன்ட் டேஸாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம்லாம் நிறையவே ஸ்டப்பனாக நீங்கள் இருந்திருக்கீங்க. நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறதுக்கு யோசிக்கலாம். இல்லை குறிப்பிட்ட விஷயங்கள்லேருந்து இல்லை நான் இதுலேருந்து நான் ஆக்ஷன் எடுக்கணுமா, நான் இதை பற்றி பேசணுமா, இதுக்கு ஒரு வழி கொண்டு வரணுமா அப்படின்னு நினைக்கலாம். இந்த இடத்துல நான் ஒரு யூனிகார்ன் பார்க்குறேன். உங்களோட விஷ், ஏதோ ஒரு விஷ் வந்து நடக்க போகுது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அதே மாதிரி கோல்டு ஃபிஷ், ஏதாவது ஒரு புது மாற்றம் உங்கள் லைஃப்பில் வரலாம். பைல் நம்பர் 1, இது வந்து உங்கள் லைஃப்க்கு ரொம்ப நல்ல ஒரு சேஞ்சாகவும் இருக்கலாம். அதே மாதிரி உங்களோட நெகட்டிவ் எனர்ஜி, ஏன்னா இந்த மந்த் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப நெகட்டிவாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. நிறைய விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நடக்கலை. நீங்கள் ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்கீங்க ஒரு சில விஷயங்களுக்கு. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு விதமாக நினச்சி அது ஒரு விதமாக முடிஞ்சிருக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு சேஞ்ச் உங்கள் லைஃப்பில் வரும் அப்படின்றத சொல்கிறாங்க கைஸ். பைல் நம்பர் 1, இந்த ரீடிங்க்கு அப்புறம் நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்றதையும் சொல்கிறாங்க. எனக்கு இந்த இடத்துல ஒரு அப்ரூவ் அப்படின்ற அந்த ஒரு சிம்பிள் எனக்கு காட்டுறாங்க. ஏதோ ஒரு விஷயம் வந்து நீங்கள் அப்ரூவ் ஆக போகிறீங்க, ஒரு செலக்ட் ஆக போகிறீங்க. இல்லை அப்படின்னா அதான் லோனுக்காக நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா லோன் அப்ரூவ் ஆகிடும் சடனாக. இல்லைனா ஒரு ஜாப்க்காக அப்ளை பண்ணியிருக்கீங்க, அப்படி இல்லைனா ஏதாவது யூனிவர்சிட்டிஸ் உங்களோட ஸ்டடீஸ் ரிலேட்டடாக நீங்கள் ஏதாவது அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு பாசிட்டிவான ஒரு சைன் உங்களுக்கு கிடைக்கலாம். ஓகே, கைஸ், இது எல்லாருக்கும் இல்லை, ஒரு சில பேருக்கு நீங்கள் சம்டைம்ஸ் வந்து யாரோ உங்களை வாட்ச் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். இல்லை அப்படின்னா யாரோ ஒரு பர்சன் வந்து உங்கள் கூட இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகிருக்கலாம். பட் பார்த்திங்கன்னா டக்குன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் பக்கத்தில் யாரும் இல்லை. ஆனால் எனக்கு ஏன் இப்படி ஃபீல் ஆகுது, ஒரு வேளை இதெல்லாம் மித்தா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கிடையாது, அவங்களோட ஸ்பிரிட் கைட்ஸ் தான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க கூட நான் இருக்கேன் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஏன்னு தெரியல, இந்த இடத்துல வந்து எனக்கு கோல்ட் ஃபிஷ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக காட்டுறாங்க. மேபி நீங்கள் கோல்ட் ஃபிஷ் வாங்கலாம். இல்லை அப்படின்னா என்ன சொல்கிறது, ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை தேடி வரலாம். ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை தேடி வரலாம். ஓகே, இந்த இடத்துல நீங்கள் ஒரு சில விஷயங்கள் மாற்ற போகிற மாதிரி எனக்கு காட்டுறாங்க கைஸ். மெயினாக உங்களோட ஹேர் ஸ்டைல், உங்களோட அவுட்ஃபிட்ஸ், இதெல்லாம் நீங்கள் மாற்றுற மாதிரி எனக்கு காட்டுறாங்க. உங்கள் ஸ்டைலே நீங்கள் வேறு விதமாக சேஞ்ச் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. வா, பைல் நம்பர் 1 அதே மாதிரி இந்த விஷயத்தையும் சொல்கிறாங்க. உங்களுக்குள்ளே வந்து ரொம்ப ஃபயர் எனர்ஜி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை ஆக்ஷன் எடுக்க மாட்டேறீங்க. ஓகே, நான் இதை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே நான் வந்து என்னோடய ஜேர்னி வந்து இப்படி நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் இந்த டைமில் இருந்துச்சு, நான் இதை பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாம் பண்ணி வச்சிடுறீங்க. ஆனால் ஆக்ஷன் வரப்போ பார்த்தீங்கன்னா, ஓ இந்த டைமில் நான் அதை பண்ணணும்னு சொன்னேன்னா ஓகே இருக்கட்டும், ஒரு ½ அன் ஹவர் கழித்து நான் ட்ரை பண்ணுறேன், அப்படியே கொஞ்சம் அசால்ட்டாக நீங்கள் விடுறீங்க. அதை பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்கிறாங்க. மேபி இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். பைல் நம்பர் 1,
ஓகே. வேறு என்ன மெசேஜ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க யூனிவர்ஸ்? கைஸ், இந்த மெசேஜ் வந்து ரொம்ப ஆக்சுவலி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கலாம் ஒரு சில பேருக்கு. நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. யூனிவர்ஸ், நான் உங்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறேன், நீங்கள் வந்து எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க. ஓகே, இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு பர்சன் நான் சொல்கிற விஷயத்த ம் 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 அப்படின்னு நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. எஸ், உங்கள் லைஃப்பில் ஒரு பர்சன் உங்களை தேடி வர போகிறாங்க. இவங்க வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுற ஒரு பர்சனாக இருப்பாங்க. இவங்க வந்து உங்களோட பார்ட்னராக இருக்கணுன்றது கிடையாது. ஆனால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டராக, ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருப்பாங்க. நிறைய பேருக்கு வந்து இவங்க ஒரு மெயிலாக இருக்க கூட சான்ஸ் இருக்குது. ஓகே. இவங்களால் உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, ஒரு சேஞ்ச் கிடைக்கும். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லிசன் பண்ணுவாங்க இந்த பர்சன். லிசன் பண்ணி உங்களுக்கு ஆன்சர்ஸ் கொடுப்பாங்க கைஸ். ஓகே. சூன் நீங்கள் வந்து உங்களோட எனர்ஜி, அந்த என்ன சொல்கிறது, உங்களோட இன்னர் பவரை வந்து நீங்கள் ரியலைஸ் பண்ண போகிறீங்க. பாயிண்ட் நம்பர் 1, உங்களோட இன்னர் பவர், உங்களோட இன்னர் சைல்டை வந்து நீங்கள் ஹீல் பண்ண போகிறீங்க. ஓகே. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு எலிஃபெண்ட் ஃபேஸ் தெரியுது. மேபி நீங்கள் வந்து எலிஃபெண்ட் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு ட்ரீம் பார்க்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச காட் வந்து அவங்களா இருக்கலாம். இல்லை அப்படின்னா ஏதாவது டால்ஸ் வந்து நீங்கள் வாங்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு பர்சன் டான்ஸ் ஆடுற மாதிரியும் காட்டுறாங்க. மேபி நீங்கள் ஏதாவது புதுசாக ஏதாவது ஒரு ஹாபி நீங்கள் உங்களுக்காக நீங்கள் மாற்றலாம், கொண்டு வரலாம். ஓகே. ஓகே. உங்களோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் வந்து உங்களுக்கு நிறைய வரப்போகுது. அண்ட் நீங்கள் உங்களோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸையும் நீங்கள் மீட் பண்ண போகிறீங்க அப்படின்றத சொல்கிறாங்க. பாயிண்ட் நம்பர் 1. ஓகே. இந்த இடத்துல எனக்கு ஒரு பட்டர்ஃப்ளை காட்டுறாங்க. நீங்கள் வந்து ஒரு ஒரு சேஞ்ச், உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்சை வந்து நீங்கள் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க. எஸ், அது நடக்கும். அண்ட் இந்த நியூ மூனில் வந்து அதுக்கான ஸ்டெப் நீங்கள் எடுத்து வைக்கலாம். ஓகே. என்னோடய இன்னர் சைல்டை வந்து நான் இப்போ சேஞ்ச் பண்ணணும், ஹீல் பண்ணணும்னு நினைக்கிறேன். பர்டிகுலராக இந்த ப்ராப்ளம்லேருந்து நான் வெளியில் வரணும்னு நினைக்கிறேன். ஓகே. இதுக்கு மேலே நான் இதை ஓவர் டூ பண்ண விரும்பலை. கைஸ், ஏன்னு தெரியல, இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும்னு சொல்கிறாங்க. எனக்கு இந்த இடத்துல வந்து ஒரு மெயில் ஃபேஸ் எனக்கு காட்டுறாங்க. நீங்கள் வந்து இப்போது ரீசெண்டாக லார்ட் கிருஷ்ணா இவங்களை பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகே. ஆக்சுவலி எப்போவுமே நான் காட்ஸை பற்றி பேச மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா காட்ஸுமே எனக்கு ஒன்று தான். பட் இந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு ரொம்ப பர்டிகுலராக கொடுக்குறாங்க. ஓகே. சூன் நீங்கள் வந்து ஒரு புது என்விரான்மெண்ட்குள்ளே வந்து நீங்கள் ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறீங்க. பாயிண்ட் நம்பர் 1, இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. நீங்கள் ரொம்ப சந்தோஷப்பட போகிறீங்க. அதே மாதிரி உங்களுக்கு காம்படிஷனும் நிறைய இருக்குது. நிறைய காம்படிஷன் இருக்குது. நீங்கள் நிறைய விஷயங்களை ஓவர் கம் பண்ணி வரணும். ஓகே. ஓகே. நாம் உங்களோட கார்ட்ஸில் வந்து பார்த்துடலாம் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றத பற்றி. ஓகே. நம்ம இந்த கார்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் இன்னைக்கு. உங்களோட பவுல். ஓகே. அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக தெரியும் கைஸ். ஃபைல் நம்பர் 1க்கு என்ன மெசேஜ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க யூனிவர்ஸ்?
இந்த நியூ மூனுக்கு பயல் நம்பர் 1க்கான மெசேஜ். வாவ்! ஒரு ஷிஃப்ட் உங்கள் லைஃப்பில் நடக்க போகுது. இந்த ஷிஃப்ட்னால உங்களுக்கு ஒரு ஒரு பெரிய டிராஸ்டிக் சேஞ்ச் வரலாம். இது வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் ஃப்யூச்சரில் வந்து இது உங்களுக்கு ஒரு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. நீங்கள் தேடுற விஷயம் உங்களை தேடிட்டுருக்கு. அதுவே நீங்கள் தேடி போகும்போது அதுவும் உங்களை தேடி வரும்ன்றத சொல்கிறாங்க. வித்தின் 3 வீக்ஸ் ஆர் 3 மந்த்ஸ் கூட நீங்கள் இதை கண்டுபிடிச்சிடலாம். இது ஒரு பர்சனாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. பயல் நம்பர் 3 அப்படின்ற அந்த நம்பர் வந்து ரொம்ப அதிகமாக வருது. 333 அப்படின்ற நம்பரை நீங்கள் பார்க்கலாம். ஆர் உங்களோட டேட் ஆஃப் பர்த் ஆர் உங்களோட பர்சனோட டேட் ஆஃப் பர்த் 3யாக இருக்கலாம். வா எஸ் டெஃபினட்டாக. நீங்கள் உங்களோட பர்சனை தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா சூன் உங்கள் லைஃப்பில் நீங்கள் அந்த பர்சனை நீங்கள் மீட் பண்ண போகிறீங்க. பயல் நம்பர் 1. ஆனால் இது உங்களுக்கே தெரியாது. ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும். நிஜமாகவே இது நடக்குதா என் லைஃப்பில் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்ருப்பீங்க. ஆனால் டெஃபினட்டாக இது உங்கள் லைஃப்பில் நடக்க போகுது. வாவ்! ஓகே, வேறு ஏதாவது மெசேஜ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா யூனிவர்ஸ்? ஓகே, ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ஃபைட் பண்ணிகிட்ருக்கீங்க. எஸ், கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு மூமெண்ட் வந்து இருக்குது. டெஃபினட்டாக நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி நீங்கள் மூவ் பண்ணலாம். ஆனால் ரொம்ப தெளிவாக இருக்க போகிறீங்க. நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சு நீங்கள் வந்து மூவ் பண்ண போகிறீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வர யாரோ ஒரு பர்சன் வந்து உங்களை ஏமாற்றிருக்கலாம், உங்களுக்கு ஹோப் கொடுத்துருக்கலாம். இது இப்படி தான், இது அப்படி தான் அப்படின்ற அந்த ஹோப் கொடுத்துருக்கலாம். ஆனால் அது எல்லாமே டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக மாறி இருக்கலாம். ஆனால் பயல் நம்பர் 1 இப்போது உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்ச் வருது. இந்த சேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஷிஃப்ட்னே சொல்லலாம். சேஞ்சுன்றதுக்கு பதிலாக ஒரு ஷிஃப்ட்னே சொல்லலாம். இந்த ஷிஃப்ட்னால் உங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் மாறப்போகுது. நீங்கள் தேட போகிறீங்க, நீங்கள் தேடி போக போகிறீங்க. அதனால நீங்கள் நிறைய பேரை சந்திக்க போகிறீங்க. சடனாக உங்கள் லைஃப்பில் வர ஸ்ட்ரேஞ்சர்ஸ் உங்கள் லைஃப்பில் உங்கள் கூட இருப்பாங்க. அதே மாதிரி உங்கள் கூட ஒரு பர்சன் இருந்து இந்த விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. வாவ்! ஓகே, நம்ம இந்த டெக்கில் பார்க்கலாம் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றத. வாவ்! நிறைய பேர் இங்கே தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனில் இருக்கலாம். உங்களோட பர்சன் வந்து ஏதாவது ஒரு உங்களுக்கு உங்கள் பர்சனுக்கு நடுவில் யாராவது ஒரு தேர்ட் பார்ட்டி வரத்துக்கு சான்ஸ் இருக்கலாம். கைஸ், உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, உங்களோட ட்ரூ வேர்த்தை வந்து நீங்கள் இப்போ புரிஞ்சிக்க போகிறீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த நியூ மூனில் வந்து உங்களுக்கு நிறைய மூட் ஸ்விங்ஸ் இருக்கலாம். நீங்கள் வந்து நான் தானா, என்னோடது தானா, உங்களை பற்றி நீங்கள் தப்பாக நினைக்கலாம். ஆனால் ட்ரஸ்ட் மீ, இந்த ஷிஃப்ட்டுக்கு அப்புறமா உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்ச் வரப்போகுது. நீங்கள் வந்து என்ன ஏதுன்ற விஷயத்த புரிஞ்சிக்க போகிறீங்க. நீங்கள் வேணால் பாருங்கள். இதுக்கு மேலே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுமா அப்படின்றத நீங்களே புரிஞ்சுப்பீங்க. ஓகே, இதுவா பார்த்துக்கலாம், விளையாண்டு பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்கு நீங்கள் வருவீங்க. உங்களோட ப்ராசஸை வந்து நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஓகே, நான் வந்து அதுதான் நான் நினைக்கல, ஆனால் ஏதோ ஒரு விஷயம் வந்து நடக்கிறதுக்கு இருக்குது, நான் அதை வந்து நம்புகிறேன் அப்படின்ற அந்த ஒரு மைண்டுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. ஓகே, ஃபைனலி உங்களுக்கான மெசேஜ். வாவ்!
கைஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் என்ன கார்டு வந்திருக்கு அப்படின்றது. ஓகே, நான் உங்களுக்காக இன்னும் 2 கார்டு எடுக்கிறேன். ஏன்னு தெரியல. 31 அப்படின்றது வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நம்பராக இருக்கலாம். ஆர் 4, 3 + 1 4, ஆர் 31 அப்படின்றது. அண்ட் இன்னொரு கார்டு இது நான் எடுத்துறேன். ஓகே, ட்ரஸ்ட். வாவ், ஃபெய்த், ட்ரஸ்ட். கைஸ் இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு அதான் நான் மறுபடியும் சொல்கிறேன், 31 and 32 பாருங்கள். ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் உங்கள் லைஃப்பில் நடக்க போகுது. லைக் என்ன சொல்கிறது, இந்த சேஞ்ச்னால நீங்கள் ஒரு புது பர்சனாக நீங்கள் மாற போகிறீங்க. இது ரொம்ப முக்கியம் உங்கள் லைஃப்பில் நடக்க வேண்டியது, ரொம்ப முக்கியமாக நடக்கணும் இது. பவுண்ட்ரிஸ், எஸ், நிறைய பவுண்ட்ரிஸ் நீங்கள் வந்து செட் பண்ண போகிறீங்க. தி void. And number 1. ஓகே, நெக்ஸ்ட் இந்த நியூ மூனுக்கு இந்த ஃபுல் மூனுக்கு அப்புறமா வரப்போகிற நியூ மூனில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் மாறலாம். நீங்கள் நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்க போகிறீங்க. சில பேர் உங்களோட பவுண்ட்ரிஸை வந்து பிரேக் பண்ண போகிறீங்க, சில பேர் உங்களோட பவுண்ட்ரிஸை வந்து பில்ட் பண்ண போகிறீங்க. ஆனால் டெஃபினட்டாக இந்த ஃபுல் மூன்லேருந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு சேஞ்ச் வரலாம். கைஸ் எனக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஷிஃப்ட், ஒரு பெரிய ஷிஃப்ட் வந்து உங்கள் லைஃப்பில் நடக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். ஓகே, பைல் நம்பர் 1 ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் ரீடிங் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். அதே மாதிரி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னு நினச்சாலும் சரி, இல்லை பிரேஸ்லெட்ஸ், கிறிஸ்டல்ஸ் வேணும்னு நினச்சாலும் சரி, நீங்கள் என்னை டேரெக்டாக இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏன் தெரியல இந்த மெசேஜை சொல்கிறாங்க யூனிவர்ஸ். மீண்டும் சந்திப்போம். ஓகே பைல் நம்பர் 1 இதே மாதிரி நாம் இன்னும் ரீடிங்கில் சந்திக்கலாம். See you, டாடா, பாய். ஹலோ பைல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த கேண்டில் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கான ரீடிங் இதோ. வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். கைஸ், இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் பர்சனல் ரீடிங் ஒரு கிறிஸ்டல்ஸ் பேஸ்ட் வேணும்னு நினச்சாலும் சரி, நீங்கள் டேரெக்டாக இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே, வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். பைல் நம்பர் 1 வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தாங்க. ஸோ இப்போ பைல் நம்பர் 2க்கு என்ன மெசேஜ் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்றதை பார்த்துடலாம். ஓகே கைஸ், நீங்கள் இப்போது ரீசெண்டாக நீங்கள் ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி விஷயங்கள், ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, ஒரு பர்சனை பற்றி பர்டிகுலராக நீங்கள் படிக்கலாம், இல்லை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கலாம். அது சம்மந்தப்பட்ட நியூஸ் ஆர் ஏதாவது ஒரு எவிடன்ஸ் ஆர் ஏதோ ஒரு விஷயம் இந்த பர்சனை பற்றி உங்களை தேடி வருது அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல எனக்கு ஒரு அவுல் அண்ட் டாக் காட்டுறாங்க. மேபி இது ஒரு சைனாக இருக்கலாம். நீங்கள் உங்களோட ட்ரீமில் வந்து இதை பார்க்கலாம். இல்லை இது வந்து உங்களோட ஸ்பிரிட் அனிமலாக கூட இருக்கலாம், உங்களை ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், இந்த இடத்துல எனக்கு ஒரு 3 ஆப்பர்ச்சுனிட்டி காட்டுறாங்க. என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து இதை செலக்ட் பண்ணுற மாதிரி, இதில் எதுனாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எது விருப்பம் அப்படின்றத காட்டுறாங்க. ஸோ நீங்கள் இப்போது செலக்ட் பண்ணுற பிளேஸில் நீங்கள் இருக்கீங்க. கைஸ், வாவ், இது ஒரு சூப்பரான மெசேஜ். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஒரு பேபி காட்டுறாங்க. மேபி உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு பேபி வரலாம், ஒரு ஹாப்பினஸ் வரலாம். எனக்கு வந்து ரொம்ப நாளாக பேபி இல்லை மேம், நாங்களும் எவ்வளவோ இது பண்ணி பார்த்துட்டோம், இந்த ஒரு நியூஸ், ஒரு குட் நியூஸ் வரல அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மந்த் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. எஸ், பைல் நம்பர் 2 இந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டீப்பாக இருக்கலாம். இவ்வளோ டேஸில் வந்து, இவ்வளோ நாட்களில் வந்து நீங்கள் நல்லதுக்குள்ளே இருந்த கெட்டதை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கீங்க. எப்படின்னா, ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா நீங்கள் கெட்ட விதமாகவே பார்த்துட்டு இருந்திருக்கீங்க. இன்னும் அப்கமிங் வர டேஸில் தப்பாக ஏதாவது நடந்தாலும் சரி, இதுவும் ஏதோ ஒரு நல்லதுக்கு தான், இதுவும் என் லைஃப்பில் ஏதோ ஒரு நல்லதுக்காக தான் நடக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சிக்க போகிறீங்கன்றத சொல்கிறாங்க. இந்த இடத்துல வந்து நான் ஒரு ஸ்டாரை பார்க்குறேன். உங்களோட விஷ் வந்து சீக்கிரம் நடக்க போகுது. இந்த விஷயத்தையும் சொல்கிறாங்க, இந்த கிறிஸ்மஸ்க்குள்ளே கூட நடக்கலாம். இந்த இயர் 2025 கிறிஸ்மஸ்க்குள்ளே கூட
நடக்க சான்சஸ் இருக்குது. இந்த உங்களோட விஷ் அப்படின்றத சொல்கிறாங்க. அது என்னன்றது உங்களுக்கு தாங்க தெரியலாம். ஏன்னா எனக்கு வந்து இந்த ஒரு மெசேஜ் தான் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல நான் ஒரு பர்சனை பார்க்குறேன். இந்த பர்சன் வந்து உங்கள் லைஃப்பில் நடக்க வேண்டிய நிறைய விஷயங்களை வந்து பிளாக் பண்ணிகிட்ருக்காங்க. மேபி இவங்க உங்களோட பார்ட்னராக இருக்கலாம், இல்லை இவங்க வந்து உங்களோட பேரண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை உங்களோட ஃப்ரெண்டாக யாரானாலும் இருக்கலாம் இந்த பர்சன். ஆனால் இவங்க வந்து உங்கள் லைஃப்பில் வர வேண்டிய நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து இவங்க பிளாக் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் இவங்களை ட்ரஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இதை வந்து ஒரு மெசேஜாக சொல்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் டீப்பாக போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க கைஸ். ஓகே, நீங்கள் வந்து இந்த பர்சனுக்காக நீங்களே ஒரு பவுண்ட்ரி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க. இவங்களால உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்கள் கையை விட்டு போயிருக்கு. ஸோ என்னடா இதை நான் விட்டுட்டேனே நினச்சி நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். உங்கள் லைஃப்பில் இன்னும் புது ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போகுதுன்றதை சொல்கிறாங்க. ஸோ இந்த பர்சன்கிட்டேருந்து நீங்கள் கொஞ்சம் தள்ளி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சதுக்கு மேலே பெஸ்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸே உங்களுக்கு தேடி வரும் அப்படின்றத சொல்கிறாங்க கைஸ். ஃபைல் நம்பர் 2. ஓகே கைஸ், இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு சில இனிஷியல்ஸ் வந்து காட்டுறாங்க. MVH W அப்புறம் OP and S. இந்த நம்பர்ஸ் இந்த ஆல்ஃபபெட்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு பர்சனை ரிமைண்ட் பண்ணலாம், இல்லை இது உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மெசேஜாக இருக்கலாம். இந்த இடத்துல வந்து நான் ஒரு ட்ரீயை பார்க்குறேன் கைஸ். அதுவும் எனக்கு பர்டிகுலராக சொல்கிறாங்க ட்ரீம் ஃபுல்ஃபில்மெண்ட் ட்ரீ அப்படின்றதையும் சொல்கிறாங்க. மேபி உங்கள் ட்ரீமில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ட்ரீயை பார்த்துருக்கலாம். ரீசன்ட் டேஸாக நீங்கள் எங்கேயாவது போகிறப்போ ஒரு ட்ரீயை பார்த்துருக்கலாம். அண்ட் நீங்கள் வந்து சடனாக அந்த ட்ரீ கூட கனெக்டடாக ஃபீல் பண்ணலாம். இல்லைனா அப்கமிங் டேஸில் நீங்கள் பார்க்க சான்சஸ் இருக்குது. உங்களோட ட்ரீம் ஏதோ ஒன்று வந்து நிறைவேற போகுது அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் 2 ஃபெதர்ஸ் பார்க்குறேன், ரெக்கைகள், 2 ரெக்கைகள் நான் பார்க்குறேன். உங்களுடைய ட்ரூ வர்த்தை வந்து நீங்கள் புரிஞ்சுட்டு நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்குள்ளே வர போகிறீங்க. ஃபைல் நம்பர் 2. எஸ், இதுதான் என்னோடய பர்த், இதுதான் நான், இப்படி தான் நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். என் லைஃப்பில் இதுதான் நடக்க போகுது. நீங்கள் வந்து அந்த டாக்ஸிசிட்டிலேருந்து வெளியில் வந்து உங்களோட லைஃப்பை நீங்கள் லீட் பண்ண போகிறீங்க அப்படின்றத சொல்கிறாங்க கைஸ். வாவ். ஓகே, கைஸ், நீங்கள் வெயிட் கெயின் ஆர் வெயிட் லாஸுக்கு வந்து நீங்கள் உங்களோட மைண்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணி ஓகே நான் வந்து இதை நான் மாற்றணும்னு நினைக்கிறேன் லைஃப்பில். நீங்கள் சடனாக எப்படின்னா நீங்கள் சடனாக எல்லாத்தையும் மாற்றுறீங்க. நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மாற்றணும் அப்படின்ற விஷயத்த வந்து சொல்கிறாங்க. நீங்கள் வந்து எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்ற மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, அவசரப்பட்டு ஓகே இப்போது ஒரு நேற்று வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு டயட்டில் இருந்திருப்பீங்க. சடனாக நாளைக்கு ஓகே நான் எதுவுமே நான் தொடமாட்டேன் அப்படின்றதுக்கு வரீங்க. அதனால் வந்து உங்களால் உங்கள் டயட்டை ஃபாலோ பண்ண முடியல. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து அதை சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. சரி, ஓகே, நாம் இப்போது உங்களோட கார்ட்ஸ் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, டேரோ கார்ட்ஸ் வந்து உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க இந்த ஃபுல் மூனுக்கு அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். ஃபைல் நம்பர் 2க்கு என்ன மெசேஜ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க யூனிவர்ஸ்? வாவ், கிளியாரிட்டி. வாவ், உங்களோட ட்ரூ செல்ஃப், உங்களோட ட்ரூ பார்ட்னர், நீங்கள் உங்களோட உண்மையான சோல்மேட்டை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆர் உங்களோட சோல் ஃபேமிலியை நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. நிறைய ஆப்ஸ்டக்கிள்ஸ் எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. மேபி உங்களோட ட்ரீமில் நீங்கள் பார்த்துருக்கலாம், ஆனால் ரியாலிட்டியில் நீங்கள் நம்பலை. இதெல்லாம் இந்த லைஃப் இருக்கா, நிஜமாக இருக்கா, நான் வந்து இமேஜின் பண்ணுறேன், இது வந்து உண்மை கிடையாது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். மோஸ்ட்லி உங்களோட ஸ்பிரிட்ஸ், நான் இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனாக இருக்க நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஹீலராக, ஹீலர் ஆர் டேரோ கார்ட் ரீடராக இருக்கலாம். உங்களோட இன்ட்யூஷனை நீங்கள் நம்ப மாட்டீங்க. அதனால தான் நீங்கள் இவ்வளோ பிரச்சனையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க. ஃபைல் நம்பர் 2 இந்த விஷயத்தை நான் சொல்லிடுறேன். 234 நம்பரை நீங்கள் பார்க்கலாம். ஆர் இது வந்து இந்த நம்பர் ஏதாவது
முக்கியமாக இருக்கலாம் உங்கள் லைஃப்பில். கைஸ் உங்கள் கண் முன்னாடியே எல்லா விஷயத்தையும் காட்டுறாங்க. நீங்கள் வந்து இல்லை அது மித்து, நான் நினைக்கிறது தான் உண்மை அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. இதனால தான் நீங்கள் இவ்வளவும் சஃபர் ஆகுறீங்க அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. இது எதுவானாலும் இருக்கலாம் பாயில் நம்பர் 2. ஸோ உங்களுக்கு இந்த மெசேஜ் வந்து ரெசனேட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் விட்டுருங்க. ஏன்னா இது ஜென்ரல் ரீடிங், எல்லாருக்கும் மெசேஜ் வந்து செட் ஆகாது. ஓகே, வாவ். நீங்கள் எப்போ உங்களோட ரியாலிட்டியை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ உங்கள் லைஃப்பில் எல்லாம் தேடி வரும் அப்படின்றத சொல்கிறாங்க. எஸ், கன்ஃபர்மேஷன். உங்களால் வந்து கண்டிப்பாக முடியும்னு சொல்கிறாங்க. ஒரு சின்ன விஷயத்துக்காக நீங்கள் வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக விட்டுட்ருக்கீங்க. ஓகே, இதானே பார்த்துக்கலாம், இதனால் என்ன ஆக போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அதனால தான் உங்களுக்கு இன்கம், என்ன சொல்கிறது, ஒரு ப்ராஃபிட் உங்களோட பிஸ்னஸில் வரலாம். ஒரு சடன் போனஸ் உங்களோட கெரியர்லேருந்து வரலாம். ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் வரலாம். ஸோ நீங்கள் இதை வந்து ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க பாயல் நம்பர் 2. கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் உங்கள் லைஃப்பில் வரப்போகுது. ஒரு பெட் நீங்கள் வாங்கலாம். ஏதோ ஒரு இதில் வந்து ஒரு லக் உங்களை தேடி வரப்போகுது. ஓகே, கண்டினியூவாக பார்க்கலாம். பாயல் நம்பர் 2க்கு வேறு என்ன மெசேஜ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க யூனிவர்ஸ்? கைஸ், இப்போ ஃபினான்ஷியலாக உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் போயிட்டுருக்கு அப்படின்னா சூன் அது வந்து சரியாகிடும். உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வரும்னு சொல்கிறாங்க. இது வந்து என்ன சொல்கிறது, சின்ன விஷயம் தானே, இதுக்கு நான் போய் இது பண்ணவா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இதனால் உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்ச் வரும்ன்றத சொல்கிறாங்க. ஸோ ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக நீங்கள் வந்து இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேணாம். ஒரு நியூ ரிலேஷன்ஷிப்பில் போகணுன்னு நினைக்கிறேன், வேண்டாம். இப்போ வந்து நீங்கள் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு ஷிஃப்ட் ஆக போகிறீங்க. உங்களோட ட்ரூ பார்ட்னரை நீங்கள் தேட போகிறீங்க. இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லேருந்து நீங்கள் வெளியே வர போகிறீங்க. ஸோ உங்களுக்குன்னு நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. வித்தின் 5 monthஸில் உங்களுக்கு இந்த சேஞ்ச் நடக்கலாம் பாயல் நம்பர் 2. ஓகே, நாம் வந்து இந்த கார்டில் பார்க்கலாம். பாயல் நம்பர் 1க்கும் இந்த கார்ட்ஸ் வந்து ஆன்சர் பண்ணாங்க. ஸோ பாயல் நம்பர் 2க்கு உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்றதை பார்த்துடலாம். மேபி உங்களுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இது மாதிரி கிடைக்கலாம். அன்பாதர்ட், இக்னோரிங். எஸ், நிறைய விஷயங்கள் நீங்கள் இக்னோர் பண்ணுறீங்க. ஃபேக் ஸ்மைல். வாவ். நான் மறுபடியும் சொன்னேன், உங்களோட ட்ரூ பார்ட்னரை நீங்கள் கண்டிப்பாக மீட் பண்ண போகிறீங்க. அவங்க மேபி பார்க்குறதுக்கு இப்படி கூட இருக்கலாம். பட் உங்களோட ட்ரூ பார்ட்னர் மேபி அவங்க ரிச்சாக கூட இருக்க சான்சஸ் இருக்குது. கைஸ், நீங்கள் ஏதாவது விஷயத்துக்காக ஏதாவது ஒரு எவிடன்ஸோ ஏதாவது கோர்ட் கேஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்கள் இது பண்ணிகிட்ருக்கீங்க. இல்லை நான் ப்ரூஃபை வந்து தொலைச்சிட்டேன், ஏதோ ஒரு இதில் வந்து போயிடுச்சு, உங்களுக்கு அந்த ப்ரூஃப் கிடைக்கும். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இதுக்கு மேலே எந்த விஷயத்தையும் நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நிறைய பேர் வந்து இல்லை இதெல்லாம் மித்து, நீங்கள் நம்பாதீங்க அப்படின்னு சொன்னாலும் இக்னோர் பண்ண வேண்டிய விஷயத்த நீங்கள் இக்னோர் பண்ணுங்கள். உண்மையாக இருக்க வேண்டியது விஷயத்தில் நீங்கள் உண்மையாக இருங்கன்றது சொல்கிறாங்க. ஒரு சில நேரத்தில் நீங்கள் கஷ்டமாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல நீங்கள் சிரிச்சு தான் ஆகணும். உங்களோட அந்த என்ன சொல்கிறது, அந்த ஸ்போர்ட்டிவ்னஸை விடக்கூடாது அப்படின்றத சொல்கிறாங்க. கைஸ், இந்த இடத்துல வந்து எனக்கு இந்த ஒரு விஷயமும் காட்டுறாங்க. இப்போது இது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான மெசேஜ். உங்களுக்கு இந்த மெசேஜ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். பாயல் நம்பர் 2. ஓகே, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு வந்து டிவோர்ஸ், உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் நடுவில் வந்து டிவோர்ஸ் ஆகுது அப்படின்னா,
நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு சைல்டு இருக்கு அப்படின்னா, யாருக்கிட்ட குழந்தைய வந்து குடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வரலாம். இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்கா சொல்றேன், உங்க சைடு தான் வர மாரி இருக்கு. ஓகேவா கைஸ்? அதே மாதிரி என்ன சொல்றது, இது ரிலேட்டடா உங்களுக்கு நெறைய ப்ரூஃப்ஸும் கிடைக்குன்றாங்க. அத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்க உங்களுக்கும் உங்க பெர்சனுக்கும் டிவோர்ஸ் ஆக போகுது. உங்க சைல்டு வந்து யார்கிட்ட இருக்க போறாங்க அப்படின்ற அந்த ஒரு கவலை உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா, வருத்தப்பட வேணாம். நீங்க உங்ககிட்ட இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, எஸ் யூனிவர்ஸ் வந்து குழந்தைய உங்ககிட்டயே குடுத்துருவாங்க. இல்ல நான் என் பார்ட்னர் கிட்டயே நான் குடுக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு மோஸ்ட்லி அந்த மாரி காட்டல. நீங்க வந்து குழந்தைய வந்து நான் என் குழந்தைய என் கூட தான் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். எஸ் உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைச்சிரும். நீங்களே குழந்தைய வச்சுப்பீங்க. ப்ளஸ் அந்த பெர்சன் வந்து ஏதாவது ப்ராப்ளம் பண்ணியிருக்காங்க. இல்ல அந்த பெர்சன பத்தி ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தேவை அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்றாங்க. அதே மாதிரி இந்த பெர்சன் வந்து உங்களுக்கு ஃபினான்ஷியலா நெறைய பிரச்சனைகளையும் குடுத்துருக்கலாம். சம்டைம்ஸ் இல்ல ஃபுல்லாவே இந்த பெர்சனால உங்களுக்கு நெறைய பிரச்சனைகள் வந்திருக்கலாம். ஆனா, இனிமே அது இருக்காது. ஃபினான்ஷியலா அவங்க வந்து எந்த ஒரு இங்க பாருங்க. எந்த ஒரு இதுவும் பண்ண முடியாது. அதே மாதிரி உங்களோட ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப், ட்ரூ சோல் ஃபேமிலி என்ன சொல்றது? ஒரு உண்மையான விஷயத்த நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. யாரு உங்களுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிறவங்க, யாரு உங்கள விட தூரத்துல இருக்கிறவங்க, யார் உங்ககிட்ட உண்மையா இருக்கிறவங்க அப்படின்ற அந்த ஒரு அ ட்ரூத்த வந்து நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. இங்க பாருங்க கைஸ். Can't fully trust them. Tension, secret, compensation, keep your friendship close and your enemies closer. இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி உங்களோட எனிமியை வந்து நீங்கள் ரொம்ப க்ளோஸராக வச்சுருக்கணும். அவங்க உங்களோட கர்மிக் ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம். இந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃபைனலி ஒரு பர்சன் வந்து உங்கள் மேலே ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது பொறாமையில் இருக்காங்க. ஸோ அவங்கள பற்றின விஷயங்கள் உங்களுக்கு சீக்கிரம் தெரிய வரலாம். ஸோ அந்த பர்சன் என்ன சொல்கிறது அந்த பர்சனை பற்றி உங்களுக்கு தெரிய வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் காட்டிக்காதீங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத மட்டும் பாருங்கள். மேபி நம்ம ரீடிங்கில் பார்த்தப்போ கேண்டில் வேக்ஸில் பார்த்த அந்த பர்சனாக கூட இருக்கலாம். ஓகே, ஃபைனலாக இந்த ஆரக்கிள் கார்ட்ஸ் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்றதை பார்த்துடலாம். உங்களுக்காக நான் 3 கார்ட்ஸ் எடுக்கிறேன். ஆல்ரெடி 2 கார்ட்ஸ் வந்துருச்சு. ஆக்ஷன் கைஸ், பைல் நம்பர் கைஸ் இங்கே பாருங்கள். பிகினிங் கிடையாது, பிகினிங்ஸ். இந்த நியூ மூனில் உங்களுக்கு ஒரு புது பிகினிங் இருக்குது. பாருங்கள், தெரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். ரியலைஸ் மேபி பைல் நம்பர் 1 பார்த்தவங்க பைல் நம்பர் 2 நீங்கள் பார்த்துருக்கலாம். அண்ட் 1 and 2 இங்கே பாருங்கள், அடுத்தடுத்த நம்பர் வரலாம். நிறைய விஷயங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் அடுத்தடுத்த சர்ப்ரைசிங்கான விஷயங்கள் நடக்கலாம். நீங்கள் ஓகே இதுக்கு நான் ஆக்ஷன் எடுக்கவா அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம். ஆனால் சடனாக நீங்கள் ஆக்ஷன் எடுப்பீங்க. அது ஒரு பெரிய டிராஸ்டிக் சேஞ்சில் கொண்டு வந்து விடலாம். எஸ் பாருங்கள், மறுபடியும் ஆக்ஷன். இப்போது நீங்கள் ஆக்ஷன் எடுக்க வேண்டிய டைம். ஸோ உங்களால் முடியும், கண்டிப்பாக பண்ணுங்கள். கைஸ், உண்மையிலே எனக்கு வந்து நான் உண்மையிலே ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். உண்மையிலே உங்கள் ரீடிங் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு பர்சனலாக வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி உங்களுக்கும் இந்த மெசேஜ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பைல் நம்பர் 2 என் ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் ரீடிங் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். அதே மாதிரி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணாலும் சரி, இல்லை கிறிஸ்டல்ஸ் பிரேஸ்லெட் வேணாலும் சரி, நீங்கள் டேரெக்டாக இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஓகே காய்ஸ், இதே மாதிரி நான் என்னோட ரீடிங் சந்திக்கலாம். See you, bye bye.